வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ பூஜைகள், வெளியுலகத்துக்கு தெரியாத தெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்குங்க. அப்புறம் சூப்பரான சமையல் வீடியோஸும் இருக்குது, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதி பாகற்காய் இந்த வெயில் காலத்தில் நிறைய கிடைக்குங்க. இந்த மிதி பாகற்காய் வாங்கி அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. சர்க்கரை நோய் வந்துட்டு அதோட தாக்கம் வந்துட்டு ரொம்பவே குறையும். நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இந்த பாகற்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு நல்ல உடம்பு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோயினால் ஆறாத புண்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த புண்கள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக ஆறுங்க. இந்த நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பாகற்காய் மிதி பாகற்காய், இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கசப்பு தன்மை ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். இந்த பாகற்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிடங்கள் கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி குடிக்கலாங்க. உங்களால் குடிக்க முடியும்னா சொன்னால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கழுவிட்டு அப்படியே வந்துட்டு காம்புகளை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் நம்ம வந்துட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளதுங்க. இந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஹெல்த்து வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நாம் இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாரத்தில் 2 நாட்கள் கூட இந்த பாகற்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த வந்துட்டு அவ்வளோ ஒரு அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பிற நோய்களுக்குமே இந்த பாகற்காய் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க இந்த பாகற்காய்களில். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.